வணக்கம் நண்பர்களே. இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து 5 T20 கொண்ட இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா இப்போ போட்டி பயங்கர விறுவிறுப்பை நோக்கி போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் இப்போதைக்கு 2-0 லீடிங்கில் இருக்காங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு ரொம்ப 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 முக்கியமான மேட்ச். இந்த சீரீஸை நம்ம அவங்க கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படின்னா இந்த மேட்ச் நம்ம இந்திய அணி கம்பல்சரி ஜெயிச்சேன் அப்படி ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. இந்த மேட்ச் நம்ம இந்திய அணி எப்படி ஜெயிக்க போகுது, ப்ளஸ் போன மேட்ச்ல என்னென்ன தவறுகள் செஞ்சாங்க, என்னென்ன திருத்தணும், இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக கொஞ்சம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தலாம் நண்பர்கள். வணக்கம் நண்பர்களே. இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து இந்த 5 T20 தொடரில் பார்த்தீங்கன்னா மொதல் மேட்ச் மழையால் தடை செஞ்சாங்க. ரெண்டாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்தியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச், ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட கையில் இருந்த மேட்சை கடைசியில் பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்ணு கிட்ட ஓவர் கொடுத்து அந்த மேட்ச் இங்கிலாந்து கிட்ட தாரவாத்து கொடுத்தாங்க. 3வது T20 மேட்ச் செம்மையான ஒரு ஃபிளாட் விக்கெட்டு, சரியான ஒரு பேட்டிங் விக்கெட்டு. அந்த விக்கெட்டில் நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா 200 ரன்னுக்குள்ள அவங்கள கண்ட்ரோல் பண்ணது நல்ல ஒரு பெரிய விஷயம் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்த ஸ்கோரை சேஸ் பண்ண நம்ம இந்திய அணி பெரிய தவறு சொன்னாங்க. பேட்டிங்கில் சொதப்பல், வெறும் 76 ரன்னுக்கெல்லாம் சுருண்டாங்க. 125 ரன்னில் தோல்வி அடைஞ்சாங்க. பெரிய 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 ஒரு பேட்டிங் சொதப்பலாக இருந்தது அந்த மேட்சை பொறுத்தவரைக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இங்கிலாந்து 2 மேட்ச் ஜெயிச்சு லீடிங் ஃப்ரண்ட் புட்டில் இருக்காங்க. 2-0 இந்தியாவை பின்னுக்கு தள்ளி இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட நம்ம இந்திய அணி ஜெயிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழலில் இப்போ 4வது T20 மேட்ச் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இரவு 10 மணிக்கு இந்திய நேரப்படி இரவு 10 மணிக்கு இந்த மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னா பிரிஸ்டல் கிரவுண்டில் தான் இந்த மேட்ச் நடக்குது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, போன மேட்ச் நாட்டிங்கத்தில் எப்படி இருந்ததோ பிச் கண்டிஷன் அதே மாதிரி தாங்க இந்த பிச்சும். சரியான ஒரு பேட்டிங் விக்கெட்டு, சரியான ஒரு ஃப்ளாட் விக்கெட்டு, சும்மா தார் ரோட் விக்கெட்டு, ரன் மழை பொழியும், சிக்ஸர் மழை அடிக்கலாம் இப்பெல்லாம் சொல்கிறோம். ஆனால் நம்ம பசங்க டோட்டலாக சொதப்பிடுறாங்க. இங்கிலாந்து நல்லா அவங்க தகுந்த விளையாடுறாங்க. ப்ளஸ் ஆனால் சரியான பேட்டிங் விக்கெட்டு, சரியான ஃப்ளாட் விக்கெட்டு. இந்த பிச்சு ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோரு 180+ங்கிறது சூறாக அடிக்கலாம். அதனால பார்த்தீங்கன்னா பயப்படவே தேவையில்லை. வின்னிங் ஸ்கோர் அப்படின்னா கம்பல்சரி 180+ மேலே அடிக்கணும். எஸ்பெஷலி 185க்கு மேலே அடிச்சிங்கனாவே பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வின்னிங் ஸ்கோர்னு சொல்லி ஆகணும். அதோட மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணுற கேப்டன் முதல்ல என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னா கம்பல்சரி டாஸ் வின் பண்ணுற கேப்டன் முதல்ல பவுலிங்கை சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கிலாந்தில் கொஞ்சம் செகண்ட் பேட்டிங் பிடிக்கும்போது கொஞ்சம் பனிப்பொழிவு இருக்கும். அதனால் பவுல் பண்ணுறது கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால இங்கே டாஸ் வின் பண்ணி முதல்ல பார்த்தீங்கன்னா பவுலிங் சூஸ் பண்ணி நல்ல ஒரு எவ்வளோ ரன்ஸுங்களை உங்களை கண்ட்ரோல் பண்ணி அசால்ட்டாக சேஸ் பண்ணி வின் பண்ணுறது இங்கே பெட்டராக இருக்குது நண்பர்களே. ஓகே, இதான் பிச்சோட கண்டிஷன். இப்போ நம்ம இந்திய அணி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சொதப்பல் பண்ணிட்டு இருக்காங்க. கம்பல்சரி இந்த மேட்ச்சில் யாவது நம்ம கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வந்தே ஆகணும். என்னென்ன தவறுகள் செஞ்சோமோ அதை திருத்திக்கிட்டே ஆகணும். இதை தான் நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறேன். எதாவது இப்போ அயர்லாந்து கூட தப்பு பண்ணீங்க, ப்ளஸ் சீரீஸ் லாஸ் பண்ணீங்க. இங்கே இங்கிலாந்து கூட மறுபடியும் அதே தப்பை பண்ணாதீங்க. மறுபடியும் ஏதாவது ஒரு காம்பினேஷன் உருவாக்குங்க. ப்ளஸ் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் டிபார்ட்மெண்ட்லேயும் சரி, பவுலிங் டிபார்ட்மெண்ட்லேயும் சொதப்பிட்டு இருக்கீங்க. எஸ்பெஷலி பேட்டிங்கே கம்பேர் பண்ணும்போது பவுலிங்கில் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணுறாங்க. ஆனால் பேட்டிங் டிபார்ட்மெண்ட் ரொம்ப 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 ஒஸ்ட்டாக இருக்குது. இந்த சீரீஸ் மட்டும் இல்லை, அயர்லாந்து சீரீஸில் எப்படி ஒஸ்ட்டாக இருந்ததோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன் வேறு மாதிரி இருந்தது. ஓகே, சீரீஸை நம்ம லாஸ் பண்ணோம். ப்ளஸ் இங்கிலாந்து கண்டிஷன் நல்ல ஒரு பேட்டிங் கிட்டதாப்பா. நீங்கள் தான் ஐபிஎல்லில் வேறு லெவலாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்களே, வேறு லெவலாக மாசு காமிப்பீங்க, அடிச்சு கிளி பிரிச்சு மேய்வீங்களே. இதுக்கு முன்னாடி இருந்த அதே இந்தியன் டீம் தானே இப்பவும் இருக்கீங்க. உலக சாம்பியன் ஆயிருக்கீங்க, வேர்ல்டு சாம்பியன், கண்டினியூவாக 2 முறை உலகக்கோப்பையை தட்டி தூக்கியிருக்கீங்க. அப்படிப்பட்ட இந்திய அணிக்கு இப்போ என்னதான் ஆச்சுன்னு சத்தியமாக தெரியல. மறுபடியும் நம்ம உலக சாம்பியனுங்கிறத மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிட்டு மறுபடியும் இந்த இங்கிலாந்து அணி கம்பல்சரி வீழ்த்துங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா என்னென்ன தவறுகள் பண்ணுறீங்கிறத அதை கொஞ்சம் திருத்துங்க. ஸ்டார்டிங்கில் பவர் பிளேயில் மெயினாக பார்த்தீங்கன்னா 6 ஓவர் 7 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா விக்கெட் விடாமல் நம்ம இந்திய அணி விளையாண்டாங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கோர் அடிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம பசங்க அடிக்கணும்னு ஆசைப்பட்டு விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் நம்ம ஓபி பால் கிடச்சா மட்டும் அடிச்சுக்கிட்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக வர பால் அழகாக சிங்கிள்ஸ் எடுத்து ரொட்டேட் பண்ணி மாற்றிக்கிட்டு அழகாக விக்கெட் லூஸ் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அப்படியே பின் வரிசையில் வந்த பேட்டரில் கொஞ்சம் அதை அழகாக எடுத்துகிட்டு போவாங்க. அந்த ப்ரெஷரை ஸ்டார்டிங்லேயே நீங்கள் அடிக்க ஆசைப்பட்டு விக்கெட் லூஸ் பண்ணீங்க அப்படின்னா போக போக வர்ற பேட்டர்களுக்கும் மேலே இன்னமும் ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட சூழலில் அவங்களும் ப்ரெஷரை லேக் ஆகி அவங்க தனது விக்கெட்டை லூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அபிஷேக் சர்மா, வைபவ் சூரியவன்சி கொஞ்சம் பொறுப்போடு விளையாடணும்.
கிடைக்கிற பாலை மட்டும் அடிச்சுக்கிட்டு மற்ற பால் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி விளையாண்டாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். வைபவ் சூரியவன்சிக்கு இது ஒரு 3வது இன்டர்நேஷனல் T20 வாய்ப்பு கம்பல்சரி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு அதிரடி காமிச்சார். 2ஆம் மேட்சும் 200 சைக்கிரேட்டில் ஆடினாரு, தப்பு கிடையாது. இருந்தாலும் எல்லா பாலுமே அடிக்கணும்னு ஆசைப்படுறது ரொம்ப 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 தப்புங்க. கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் சரியாக பயன்படுத்தணும். மற்றபடி எல்லா பாலுமே ட்ரை பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு இந்த சீரீஸை நம்ம வந்து அலைவாக வச்சுக்கணும். அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம இந்த சீரீஸை லாஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சோன்னா கம்பல்சரி இந்த 4வது T20யில் கம்பல்சரி ஜெயிச்சே ஆகணும். 5வது T20 ஜெயிச்சா மட்டும்தான் இந்த சீரீஸில் நம்மளால் நிலைச்சு நிற்க முடியும். அதாவது சீரீஸை அவங்களுக்கும் போக முடியாது, நம்மளும் வாங்க முடியாமல் இருக்கணும்னா கம்பல்சரி இந்த 2 மேட்ச் நம்ம ஜெயிச்சானுங்க. ஓகே, இந்த மேட்ச் 4வது T20யில் நம்ம இந்தியா கம்பேக் வெற்றி பெறுமா, இல்லை இங்கிலாந்து இந்த மேட்ச் ஜெயிச்சு சீரீஸை தட்டி தூக்கிட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிறது நீங்கள் வந்து மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் ஆதரவு கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே.